பேசிக் மேக்ஸ். யாரும் எழுதாதீங்க, சும்மா கவனிங்க. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் யார் யார்? எனக்கு சூப்பராக மேக்ஸ் வரும் சார் அப்படின்றலாம் கை தூக்குங்க. சரியா? நீங்கள் படித்ததெல்லாம் மேக்ஸே கிடையாது. லைஃப்பில் எங்கேயாவது அப்ளை பண்ணுறீங்க அந்த மேக்ஸை? இல்லை தானே? அப்புறம் அது என்னத்தை கற்றுக்கிட்டோம்? கரெக்டா? படிப்புனா என்னன்னு பார்த்தோம், நம்மளை சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சிக்கிறது, புரிஞ்சுக்கிட்டதை லைஃப்பில் அப்ளை பண்ணணும், அதுக்கு தான் படிப்பு. கரெக்டா? நம்ம படிக்கிறது எங்கேயாவது அப்ளை பண்ணியிருக்கோம்? அப்போ அதுக்கு பேர் படிப்பே இல்லை, ஏதோ தப்பாக ஏதோ வேலை பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ நீ இதுவரை கற்றுக்கிட்டெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி அங்கே வெளியில் டிச்சில் போட்டுரு, மனசில் எப்பயே. சரியா? ரைட், ஓகே. அடுத்து, எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது சார், கை தூங்க தைரியமா? நிறைய பேர் 2 கட்டானா? நீங்களாம் எதுக்குமே கை தூக்கலையே. அரைக்குறையாக இருந்தீங்கன்னாலும் அது ஒன்றும் இல்லை, புரோஜனம். 2 கட்டானா நீங்களா? இல்லை, அவங்க பின்னாடி எதுக்குமே கை தூக்கலையே. சூப்பராக வரும், இல்லை சுத்தமாக வராது, 2 தான் இருக்கணும். எனக்கு மீடி அது ரொம்ப டேஞ்சரு, பயங்கரமான டேஞ்சர். சரி, அரைக்குறையாக வரும் சார், கை தூக்குங்க. வர்றா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். கை கீழே இருக்கும். அந்த எண்ணம் வேண்டாம், எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு கொஞ்சம் தான் வரும், அதெல்லாம் சும்மா. சரியா? நம்ம புரிஞ்சுக்க வைக்கல, அதே தப்பு தான். அவங்க மனப்பாடம் பண்ணி போட்டாங்க, அதனால அவங்க எக்ஸ்பர்ட்டு. உங்களுக்கு புரிய வைக்கல, அதான் பிரச்சனை. லைஃப்பில் இது எங்கே இருக்குது அப்படின்னு புரிய வைக்கல, மனப்பாடம் பண்ண வச்சாங்க, அதனால தான் அவனுக்கு மேக்ஸ் கஷ்டமாயிருச்சு. மேக்ஸ்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? நீங்களும் என்ன பண்ணுங்க, அந்த கஷ்டன்றத எண்ணத்தை மூட்டை கட்டி தூக்கி போட்டு குழந்த மாதிரி உட்காருங்க. சரியா? வராது, நான் எக்ஸ்பர்ட்டு, அந்த எண்ணமே வேண்டாம். இங்கே புரிஞ்சுக்கங்க, நான் சொல்லித்தரதை இங்கே புரிஞ்சுக்கங்க. மேக்ஸ் அதில் ஒரு சில வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். கணிதம் அப்படின்னா என்னங்க? கணக்கு போடுறது சார். என்ன கணக்கு போடுவீங்க? இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கும்? 1 2 3 4 5 இல்லைம்மா? இந்த ரூமில் எத்தனை ஃபேன் இருக்குது? நம்ம போய் 4 கிலோ அரிசி வாங்கிட்டு வாமா, கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இதில் எத்தனை ரூபா இருக்குமா கேட்குறாங்களா வீட்டில் அப்பா அம்மா? அப்போ என்ன பண்ணுறோம்? 1 2 3 எண்ணுறோம். அதில் ஒரு 4 ப்ராசஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை கணக்கில். ஒன்று கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அந்த 4 ப்ராசஸ் என்னென்னு ப்ராப்பராக புரிஞ்சிட்டிங்கனாக்கா அந்த வேதிக் மேக்ஸ் அதெல்லாம் டுபாவுக்கு வரும். ஏமாத்துறானுங்க. வேதிக்கில் மேக்ஸே கிடையாது. உன்ட்ட காசை பறிக்கிறது ஏதோ ஒரு கதையை சொல்ல வேண்டியதுதான். வேதத்தில் கணக்கே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. அது சும்மா மந்திரம். ஹிஸ்ட்ரி காலையில் அட்டன் பண்ணது யார்? ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்லேருந்து வந்துருக்கணும். ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்களா? அதில் வேதமே கிடையாது, மேக்ஸே கிடையாது, அதெல்லாம் சும்மா ஏமாது. இது நல்லா ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னாக்கா டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும் உன் மூளை. இப்போ வராதுன்னு எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. சரி, அப்போது இயலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்லேயும் சொல்லுவேன், தமிழ்லேயும் சொல்லுவேன், ரெண்டையும் காதில் கேட்டுட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. மொழி ஒரு விஷயமே இல்லை, கான்செப்ட் தான் முக்கியம். மொழி ஒரு விஷயமே இல்லை. இயலன்கள். அதேமாதிரி டிஎன்பிசி எழுதுகிற அப்படின்னா தமிழும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்குறாங்க, பார்த்துக்கங்க. சரி, எதுக்கு சார் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு அடிப்படை கணிதம் அப்படின்னாக்கா, ஆமாம், அதை தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கணுன்னாவே உனக்கு மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக். இயற்பியல், வேதியியல்,
கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா கட்டாயம் என்ன வேணும்? மேக்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் அதெல்லாம் புரியும், எல்லாம் புரியாது. ஒன்று. அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படிம்பாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம்னா சிசாட் அப்படிமா. பேங்கிங், இது ஐஏஎஸ் எக்ஸாமில் பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் எஸ்எஸ்சி, இது எல்லாத்துக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிமா. ஆப்ஸுமா நம்பர், இந்த நம்பருக்குள்ள கூட்டல் கழித்தல் பெருக்கல் வளர்த்துக்காது நம்பரில், அதை உன்னால் செய்ய முடியுதான்னு செக் பண்ணுவான். செய்ய முடியாதானா டேரெக்டாக செய்ய சொல்ல மாட்டான். புரிஞ்சு பண்ணுறியா ஒரு வேலையை அப்படிங்கிறதுக்காக தான் அது. புரிஞ்சு பண்ணுறியா அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த போலீஸ் எஸ்ஐலாம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னாக்கா உளவியலுமா, சைக்காலஜி அப்படிமா, உளவியல்மா. இதில் நம்பரில் அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கலை வச்சு என்ன பண்ணியிருப்பான்? ஒரு இது சம்மு கொடுத்துருப்பான். கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்டென்ஸை நீ படித்த உடனே இந்த 4 ஆப்ஷனில் நீ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தில் புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் இதாண்ட ஆன்சர்னு சொல்ல முடியும். கணக்கெல்லாம் போடவே தேவையில்லை. 70% போட வேண்டாம். எதுக்கு? ஐஏஎஸில் சிசாட்டு, பேங்க்கு, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எதெல்லாம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீ என்ன தெரிஞ்சிருக்கணும்? பேசிக் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் படிக்கணுனாலும் பேசிக் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கணுனாலும் வேணும். புரிஞ்சதா? இதை வச்சு தான் கேட்பாங்க. அதை நீ தெரிஞ்சுக்க போகிற. ஃபஸ்ட்டு இயலெண்கள். இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்குன்னு எண்ணுறோம். இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவான், பார்த்துக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் இங்கிலீஷில். அப்படின்னா என்ன சார்? அதான் சொன்னேன்ல, 1 2 3 4. அங்கே யாராவது இருந்தாக்க அங்கே தான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இயற்கையாக அங்கே ஏதாவது இருந்தால் தான் எண்ணிக்கைன்ற வார்த்தையே வருது. அதனால் 1 இருக்குதுன்னா 1ன்னு அர்த்தம். 2 3 4 5 6 போயிட்டே இருக்கு. எது வரைக்குமா போகும்? இப்படியே போனால் அளவே இல்லை. அளவே இல்லைங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறான்? இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா எல்லையற்றது. இன்ஃபினிட்டிவ் போயிட்டே இருக்கும். அடுத்தது இது இருக்குது என்றோம். இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும்? அங்கே என்ன எத்தனை பேர் பாருங்க? யாருமே இல்லை சார். அதுக்கு நம்பர் வேணும்ல, அதானே அது. ஆமாம், சுழி தமிழில். அதுக்கு பேர் என்னது? சுழி. தமிழ் தெரிஞ்சுக்கோ முதல்ல. தாய்மொழியே தெரியலனா அதோட கேவலம் எதுவுமே இல்லை. ஜப்பானுக்காரன் தாய்மொழி, அவன் தாய்மொழி, உன் தாய்மொழி இதெல்லாம் மூக்குலேயே குத்திடுவான். அவன் கொலை கூட பண்ணிடுவானுங்க. நம்ம ஊரில் அப்படி ஆக்கி வச்சுட்டானுங்க. தாய்மொழியில் பேசுனா கேவலம் அப்படின்ட்டு. ஆமாம் தானே? தமிழில் பேசுனா ஐயா சோறு போடியா அங்கே போய் போட்டால் பார்க்குறான் வேலைக்கு. 8வது கூட பாஸ் ஆகிருக்க மாட்டான். ஹோட்டலில் வேலை செய்கிறான். சார் ரைஸ், சார் ரைஸ். ரைஸ்னா என்னடா? ரைஸ். அப்படி ஆக்கிட்டானுங்க. முட்டாள் சமூகமாக உருவாக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாம், தாய்மொழியில் படித்தா தான் அறிவு சமூகம் வரும். ஜப்பானுக்காரன் தாய்மொழியாக இருந்தால் உலகத்தில் நம்பர் 1 ஜப்பான். சரி, அந்த ஃபஸ்ட்டு கல்வினா என்னென்னு ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். அதை பாருங்கள் எல்லோரும். எஜுகேஷன் அப்படின்னா என்னென்ட்டு. ஃபஸ்ட் நாள் கிளாஸ் வராதவங்க, 10ஆம் தேதி வராதவங்களாம். அப்போ 0 இல்லாத ஒன்றை குறிக்கிறதுக்காக 0 அப்படின்றான். அப்போ தான் நம்பரோட இது முழுமை பெறுது அப்படின்றான். அப்போ 0 அது கூட இயலெண்களை சேர்த்துனீங்கன்னா மனிதனுடைய தேவைக்காக உலகத்தில் முதல்ல அந்த சுழியை கண்டுபிடிச்சவன் இருக்கான்ல, சுழினா 0. தமிழில் சுழி. பூஜ்ஜியம்னா வடமொழி சொல். சரியா? இங்கிலீஷில் 0. 1 2 3 4 5. தமிழில் வடமொழி சொல்லலாம் கலந்துருக்கு. அந்த வடமொழி சொல் எது எதுன்னு தெரிஞ்சிருந்தால் தான் நீ டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண முடியும். சரியா? பார்த்துக்க. யூபிஎஸ்சியே பாஸ் ஆகணுன்னா நீ அங்கே தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இங்கிலீஷ் கொடுத்து தமிழில் பண்ண சொல்லுவான் ஒரு பேப்பரு. அது பாஸ் பண்ணால் தான் மற்ற பேப்பரை திருத்துவான், இல்லை தூக்கி எரிஞ்சிருவான். பார்த்துக்க. அதனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும் இருக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. தாய்மொழி முதல்ல தெரியணும். இயலன்னா இப்போ தான் என்னன்னா அது இயலன் முழுமை அடையுது. அதனால் முழு எண்கள். ஹோல் நம்பர்ஸ்.
அந்த கதவை கொஞ்சம் திறந்து விடுங்க லைட்டாக, ஹீட் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஹோல் நம்பர்ஸ். அப்போ இயலெண்களோட சுழியம் சுழி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. வடமொழியில் பூஜ்ஜியம், அது தமிழ் வார்த்தையே கிடையாது. ஜாலாம் தமிழில் இல்லவே இல்லை. இங்கே தமிழும் கற்றுக்கிட்டு வர அப்போ நம்ம கிளாஸில். அடுத்தது இப்போ இந்த நம்ம பில்டிங்கு லிஃப்ட்டு போடுறோம். லிஃப்ட் எங்கேயோ போங்க ஒரு இடத்துல லிஃப்ட்டு போடுறீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி காட்டும்? கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் நிற்கிது எப்படி காட்டும்? சுழியன்னு காட்டும். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனால் 1, செகண்ட் ஃப்ளோர்னால் 2, இப்படி போகும். இன்னும் ஒரு சில இப்போ உள்ள இதுக்கெலாம் போங்க, போத்தீஸாக இருக்கட்டும், சென்னை சில்க்ஸாக இருக்கட்டும், கீழே பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே போகும் லிஃப்ட்டு, அதை எப்படி காட்டும்? தேவை இருக்கா? நம்ம எதை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதுக்கு கீழே என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ வந்து அதான் இன்டீஜர், முழுக்கள் அப்படிம்பாங்க. இன்டீஜர் இங்கிலீஷில் இன்டீஜர்ஸ், முழுக்கள். இந்த முழு எண்களோடு மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடிய எண்களை ஆட் பண்ணோம்னா குறை முழுக்கள் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு பேர் குறை முழுக்கள். முழுக்கள் இருக்கா அதில் 0 இதெல்லாம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம்? கன்வென்ஷன். உள்ளுக்குள்ளே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் இருந்தால் நம்ம சொல்ல தேவையில்லை, போட தேவையில்லை. கரெக்டாக 0 0க்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்னது? +1 +2 +3 +4 போயிட்டே இருக்கும். +1 படிக்கிறீங்களா? என்னது +1? என்னது உடஞ்சிருச்சா? சரி, அது தூக்கி போடுங்க. எப்படி உடஞ்சிது? உட்காந்தா +1 +2 +3. சரி, அடுத்தது அந்த சேரை மாற்றிக்கங்க. அதுக்கு இப்படி போதில்ல, அது கீழே அதெல்லாம் -1 -2 -3 -4 போயிட்டே இருக்கும். அது இன்ஃபினிட். இது நம்மளோட தேவைக்காக. இதுக்கு பேர் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். -1 -2 -3 இருக்குல்ல, அதுக்கு பேர் நெகட்டிவ் இங்கிலீஷில். குறை முழுக்கள் இங்கிலீஷில். ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறை முழுக்கள், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். நிறை முழுக்கள். இது குறை முழுவும் கிடையாது, நிறை முழுவும் கிடையாது, 0. இதில் இருந்தெல்லாம் கேள்வி வரும், பார்த்துக்கோங்க. நிறை முழுவும் கிடையாது, குறை முழுவும் கிடையாது. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர வர ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொன்றா ஆட் பண்ண வந்துட்டே இருக்கும். ஆமாவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? +1. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? +1. இந்த பக்கம் நான் இங்கேருந்து வரேன், இங்கேருந்து இங்கே வந்தால் +1. இங்கேருந்து இப்படி போனால் தான் -1. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா +1 ஆட் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். ரைட் சைட்லேருந்து இந்த பக்கம் போணுச்சுன்னா நான் ஒவ்வொன்றும் -1 -1 ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இது எதுக்குன்னே தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம அங்கே அப்ளை பண்ணல. ஈஸியான கொஸ்டின் தான் தப்பாக அடிச்சுட்டு வந்தோம். அடுத்தது ஒற்றைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள். இங்கிலீஷில் ஆட் நம்பர்ஸ்.
ஈவன் நம்பர்னா என்ன? 2 மற்றும் அதோட மடங்குகள்லாம் என்னது? ஈவன் நம்பர்ஸ். போயிட்டே இருக்கும். 2 அவற்றின் மடங்குகள், மல்டிபிள்ஸ். 2 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. சரியா? 0 இதில் வரும். யார் மேத்தமெட்டிக்ஸு? 0 இதில் வரும். ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா? 0 இதில் வரும். ஈவன் நம்பர். இப்போ முழு எண்களில், இயல் எண்களில் தான் நம்ம சொல்லணும். அதையும் சேர்த்து முழு எண்ணை சேர்த்தோம்னா 0 இதில் வரும். இரட்டைப்படை எண். ஓகேவா? ரைட். இது தவிர மற்றது எல்லாமே என்னது? இயல் எண்களில் முழு எண்கள் கூட வச்சுக்கோங்க. ஆட் நம்பர்ஸ் 1 3 போயிட்டே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். பதில் எழுதுங்க. 2 ஒற்றைப்படை எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன? எழுதுங்க முதல்ல பார்ப்போம். 2 ஒற்றைப்படை எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன? வேறுபாடு என்ன? அடுத்த கேள்வி. 2 ஒற்றைப்படை எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன? வேறுபாடு என்ன? வேறுபாடு என்ன போடும்? வித்தியாசம், வேறுபாடு ரெண்டும் ஒன்று தான். வேறுபாடு தான் சரியான தமிழ் வார்த்தை. டிஃபரன்ஸ் பிட்வீன் two successive odd number. Difference between two successive odd number. அடுத்தது difference between two successive even number. தமிழில் என்ன சொல்லியிருக்கீங்க? 2 அடுத்தடுத்து தானே போட்டிருக்கீங்க. 2 அடுத்தடுத்து ஒற்றை எண்களின் வித்தியாசம் என்ன அல்லது வேறுபாடு என்ன? 2 அடுத்தடுத்து இரட்டைப்படை எண்களின் வித்தியாசம் என்ன அல்லது வேறுபாடு என்ன? சக்சஸிவ்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? அடுத்தடுத்த அப்படின்னு அர்த்தம். கண்டுபிடிச்சாச்சா? என்ன இப்போ நான் சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? வார்த்தையில் தான் உங்களுக்கு அர்த்தம் இருக்கும். எழுதியிருக்கீங்களா சென்டென்ஸ்? அதில் என்னம்மா ஆன்சரு? 2. ரெண்டுக்குமே 2வா? ஏதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு என்னது? ரெண்டுக்குமே 2. சரி, அதான் சொல்லியிருக்கேனே. அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் எழுதணும். அடுத்தடுத்த ஒற்றைப்படை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் எது எடுத்துக்கலாம்? 1 3 எடுக்கலாமா? 2க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1க்கும் 3க்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? வித்தியாசம் 2. அடுத்தது 100 இரட்டைப்படை எண், 102 இரட்டைப்படை எண். 2க்கு வித்தியாசம் என்னது? எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அங்கே சென்டென்ஸை நீங்கள் மாற்றலை. கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள் முன்னாடியே 2ன்னு? சரி, வெரி குட். கண்டுபிடிச்சிருந்தா குட். கண்டுபிடிக்கலாம் கற்றுக்கோ, தப்பே கிடையாது. நான் கொடுத்ததே சென்டென்ஸ் தான் இதாக மாற்ற தெரியும், அவ்வளோதான். சரி, அடுத்து போகலாமா? அடுத்தடுத்த இயலெண்களின் வேறுபாடு என்ன? அடுத்தடுத்த இயலெண்களின் வேறுபாடு என்ன? 2 அடுத்தடுத்த இயலெண்களின் வேறுபாடு என்ன? What is the difference between two successive natural numbers? கண்டுபிடிச்சாச்சா எவ்வளோ நேரமா? அடுத்தடுத்த இயலன். இயலன்னா அர்த்தம் 1 2 இயலன். அதுக்கு தாங்க சொல்லி கொடுத்தது. 3 4 எல்லாம் இயலன்கள். அடுத்தடுத்த 2 இயலன்கள். கரெக்டா? அடுத்தடுத்த இப்போ 2 3 எடுத்துக்குவோம். 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறான். இப்படிலாம் கேட்டிருக்கான். ஆன்சர் தப்பாக போட்டு வந்தவங்களாம் இருக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி எந்த புக்லையும் படிச்சிருக்க மாட்டான். ஆமாம் தானே? அதனால தான் நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்கோம்.
நீ அங்கே கொடுக்குற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடி, வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்த இயலன், இயலன்னா என்ன? 1 2 3 அப்படின்னு சொல்லணும். அடுத்தடுத்தனா என்ன? 1 2 3. அடுத்தடுத்த 2 எண் 2 3 எடுத்துக்கலாம், அல்லது 1 2 எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறான், 1. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த நம்பரில் இந்த வேர்டெலாம் அங்கே யூஸ் பண்ணுவான், பார்த்துக்கோங்க. முன்னி, ஓர் எண்ணின் முன்னி, ப்ரீடெசஸர். predecessor of a number. natural number வச்சுக்கோங்க, natural number. successor தொடரி, ஓர் எண்ணின் தொடரி, ஓர் இயல் எண்ணின் தொடரி அப்படி கூட வச்சுக்கோங்க. அர்த்தம் புரியுதா? இது சக்சஸர். தமிழில் பாருங்கள், அப்படியே அர்த்தம் தெரியும். தொடரி, தொடரின்னா என்ன அர்த்தம்? அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த எண். புரியுதா? மனப்பாடத்துக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா அங்கே ஆன்சர் வந்துடும். இதை தான் பண்ண சொல்கிறேன். எதை படித்தாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். திரும்ப அதை படிக்கும் பொழுது வேறு ஏதாவது கேட்டாலும் இந்த வார்த்தையை அர்த்தம். நான் சும்மா அடிச்சுட்டு வந்தேன்டா சொல்லுவீங்க எக்ஸாமில், சரியாக போயிடுச்சு அப்படின்னு. சும்மாலாம் அடிச்சுட்டு வர மாட்டேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் இருக்கும், இதுவாக தான் இருக்குன்னு போட்டிருப்ப, அதனால் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நீ அந்த மாதிரி சிந்திக்கிற திறனை ஃபுளுக்குன்ற, அது கிடையாது. அது சிந்திக்கிற திறன், அதுதான் உண்மையான திறன். சரியா? ஆமாம். ஓர் எண்ணின் தொடரி, அது அடுத்து வர எண். புரிஞ்சுதா? இப்போ 1ஓட தொடரி என்னது? இயலன். சரி, முழு இயலன் 1க்கு முன்னி இருக்கா? இயலன் 1க்கு முன்னி இருக்கா? இயலன் நேச்சுரல் நம்பர் 1க்கு ப்ரீடெசஸர் இருக்காரா? நேச்சுரல் நம்பர் எங்கே இருக்குது? ஸ்டார்ட் ஆகும் 1ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். முன்னி கிடையாது, அதுக்கு 1 தான். சக்சஸர் தொடரி, நேச்சுரல் நம்பர் 1க்கு தொடரி இருக்கா? என்னது அது? 2. அந்த 2க்கு டிஃபரன்ஸ் என்ன? 1. அவள் வார்த்தையை புரிஞ்சு, அதுக்கு தான் அந்த வார்த்தையெல்லாம். இதுதான் பேசிக். ரைட். அடுத்தது ஆட் நம்பர், ஈவன் நம்பர் பார்த்தாச்சா? அடுத்தது மடங்கு, ஓர் எண்ணின் மடங்கு, மல்டிபிள்ஸ் ஆஃப் அ நம்பர். புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரியாதனால தான் நமக்கு பிரச்சனையே. மல்டிபிள்ஸ் ஆஃப் அ நம்பர். மடங்கு. சரியா? 1ஓட மடங்கெலாம் சொல்லுங்க பார்ப்போம். 1 வேற. 1ஓட மடங்கெலாம் சொல்லுங்க பார்ப்போம். 1இன் மடங்கு, மல்டிபிள்ஸ் 1 தானா? 2 கிடையாது. 1ஓட மடங்கு இல்லையா? 3 1ஓட மடங்கு இல்லையா? 4 1ஓட மடங்கு இல்லையா? 4ல் எத்தனை 1 இருக்குது? 4 1 இருக்குது. 2ல் எத்தனை 1 இருக்குது? எல்லா நம்பருமே 1ஓட மடங்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சா? 2ஓட மடங்கு சொல்லுங்கள். 4ஆ? 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு 2. சரியா? 2ஓட 2வது மடங்கு தான் என்னது? 4. புரியுதா? 2 தடவை கூட்டினாக்கா இது கிடைக்கும். 2 3 தடவை கூட்டினா என்ன கிடைக்கும்? 2 3 தடவை 8ஆ? 6. இதுதான் சிக்கல். 2 4 தடவை கூட்டணும், 8. அப்படின்னா எப்படி எழுதுறோம்? 2 + 2 + 2 + 2, அதான் 8. ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி போவோம். இன்னொன்று மல்டிப்ளிகேஷன். கூட்டல்னா என்ன? அது சிம்பிள். அது அடிஷன் இங்கிலீஷில். ஆமாவா?
கூட்டல்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேஷன்லாம் நான் கேட்கல, அதான் நானே எழுதிட்டேனே. அப்படின்னா என்னது? இப்போ இந்த ரூமில் 30 பேர் இருக்கும், இன்னொரு 5 பேர் உள்ளே வராங்க, அப்போ என்னது? சரியா? கழித்தல்னா என்ன அர்த்தம்? சப்ஸ்ட்ராக்ஷன், அது நானே சொல்லிடுறேன். டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் பண்ண வேணாம். அப்புறம் ஹிந்தி தெரிஞ்சுட்டு ஹிந்தி வார்த்தையை சொல்கிறது, ஜாப்பானீஸ் தெரிஞ்சு ஜாப்பான், அதெல்லாம் நான் கேட்கல. அதுக்கான பொருள் என்ன? கூட்டலினுடைய தலைகள், அதானது கழித்தல். உள்ளே எத்தனை பேர் வந்தான்? 5 பேர் வந்தான். அதெல்லாம் நான் கேட்கல, அதை விட்டுருங்க. இப்போ 10 பேர் வெளியில் போயிட்டான், சரியா? கழித்தல், சப்ட்ராக்ஷன் இங்கிலீஷில். 30 பேர் இருந்தான், வெளியில் 10 பேர் போயிட்டான். இப்போ உள்ளே வந்தது அடிஷன், வெளியில் போனது சப்ட்ராக்ஷன். இதோட தலைகள். இப்போ 5 படி ஏறினா, சரியா? 10 படி இறங்கினா. அப்போ ஏறுங்கிறது ப்ளஸ்ஸு, இறங்குனது என்னது? மைனஸ். அப்போ ஏறுதலோட தலைகள் தான் என்னது? இறங்குதல். ஏறுதலினுடைய தலைகள் இறங்குதல். இப்போ கூட்டலோட தலைகள் என்னது? கழித்தல். கழித்தலோட தலைகள் இறங்குறோம், இறங்குறதோட தலைகள் என்ன? ஏறுதல், ஆப்போசிட். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் நிறைய வேலை பண்ண போகிறீங்க, சரியா? ரைட். அடுத்தது பெருக்கல்னா என்னங்க? மல்டிப்ளிகேஷன் நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் கவலையப்படாதீங்க. அதான் பெருக்கிறதுனா என்ன? ஒன்றோட ஒன்று பெருக்கிறது. விளக்குமாறு எடுத்து ரூமை பெருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமானது. மேத்தமேட்டிஷியன் பெருக்கல்னா என்ன? 3 பேர், 2 தான் இருக்குது. மேத்தமேட்டிக்ஸில் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய உறவு 2 உறவு தான். ஒன்று பெருக்கு, சாரி கூட்டல், இன்னொன்று கழித்தல், அவ்வளோதான். அப்போ பெருக்கல் எங்கேருந்து சார் வந்துச்சு? கூட்டல் தான் பெருக்கல். கூட்டல் தான் என்னது? பெருக்கல். சார் பெருக்கல் வாய்ப்பாடெலாம் இருக்குது சார், மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம் சார். இந்த 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 விதியை மட்டும் தெரிஞ்சிருந்தாக்கா பெருக்கல் வாய்ப்பாடு நான் மனப்பாடமே பண்ண தேவையில்லை, சரியா? இதுதாண்டா அது அப்படின்னு தெரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. ஸ்கூலில் எல்லோரும் வாய்ப்பாடு எழுதலை அப்படின்னு டியூஷன் வாத்தியாட்டியும் கிளாஸ் மேக்ஸ் வாத்தியாட்டியும் அடி வாங்கியிருக்கவே மாட்டேன். இந்த புரிஞ்சிருந்தீங்கன்னா மனப்பாடமே பண்ண தேவையில்லை, தூங்கி எந்திரிச்சு போய் எழுதிட்டு போய் வந்திருக்கலாம், சரியா? இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா நம்பரை பிரித்து பெருக்கல் வேணால் வகுத்தல் எதுவுமே பிரச்சனையே கிடையாது. முதல்ல பெருக்கல் புரிஞ்சுக்கோ. 2 × 3 6 அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படின்னா என்னன்னு தெரியாது. என்ன அர்த்தமா சொல்லுங்கள்? 2-3 தடவை பெருக்கிறீங்களா? 2-3 தடவை பெருக்குனீங்கன்னா அர்த்தமே வேறு. அங்கே பாரு, வெயிட் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல நான் சொல்லிடுறேன் விடுங்க. 2-3 தடவை பெருக்கிறேன்னா 2 × 2 வெயிட் பரவாயில்ல, தப்பே இல்லை. இதை வேறு, சரி புரிஞ்சுக்கோங்க. 2^3ன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தமே வேறு, ஓகேவா? அதே இதுக்கு அர்த்தம் வேறு. 2 3 தடவை கூட்டுற அப்படின்னு அர்த்தம். 2 + 2 + 2. இது வேறு, இது வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். இது 3ஐயும் கூட்டுங்க, என்ன ஆகும்? 6 வரும். அப்போ 2 × 2 எவ்வளவு? 4 × 2 எவ்வளவு? அப்போ இது வேறு, இது வேறு, ஓகேவா? சரி, இதுலேயே இன்னொன்று இருக்குது, அல்லது ஆர். 3 2 தடவை கூட்டுறன்னு அர்த்தம். 2 3 தடவை கூட்டுற, அல்லது 3 2 தடவை கூட்டுற. இதே தானே வரும். 3 × 2 என்ன வரும்? அதான் வரும், இந்த அர்த்தம். அப்போ என்னது?
3 + 3. அப்போ கூட்டல் தான் என்னது, பெருக்கல். நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? சரி, இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். 4 × 5 என்ன அர்த்தம்? நீ சொல்லுமா, நான் கேட்குறேங்க மட்டும் சொல்லுங்கள். 4 × 5 என்ன அர்த்தம்? நான் அதெல்லாம் என்ன அர்த்தம்னு தான் கேட்டேன், நான் ரிசல்ட்டெல்லாம் கேட்கல, வேல்யூ கேட்கல. வேறு, வெரி குட். 5 4 தடவை கூட்டலாம். வேறம்மா? வெரி குட். 5 4 தடவை கூட்டுறோம். 5 + 5 + 5 அல்லது என்னது 4 5 தடவை கூட்டுறோம். 5 தடவை கூட்டனா தப்பு. ரைட். வெரி குட். இதான் அர்த்தம். ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? புரியலாம் கேளு. சார் இல்லை தப்பு சொல்லுங்கள் அந்த கடைசியில். புரியுதாம்மா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புரியுதா? ரைட். இதுதான் அர்த்தம். பெருக்கல் தான் என்னது, கூட்டல். சரி, கூட்டல் தான் பெருக்கல், நம்மளாக உருவாக்கிக்கிட்டது. அதை தான் அந்த டேபிளில் போட்டு வச்சுருக்கிறோம் அப்படியே. அப்புறம் இந்த ஆப்டிடியூட், இந்த பேங்கிங்கு, எங்கே போனாலும் சரி இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்னு ஒன்று எடுத்தானுங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை போய் டேபிள் எடுத்து, ஸ்கூலில் படித்தீங்களா அந்த வாய்ப்பாடு, அடுத்து ஹரிசாண்டலாக 1 - 20 வரைக்கும், வெர்டிக்கலாக 1 - 20 வரைக்கும் மனப்பாடம் பண்ணுன்றோம். சொல்லுவான், போய் பாருங்கள். 10,000 20,000 கட்டிட்டு போவீங்க. ஒரு பேங்கிங் போனீங்கன்னா, ஆப்டிடியூட் ரீசனிங் கிளாஸுக்கு மட்டும் போனீங்கன்னா 10,000 வாங்குவான். போனோன்னே இதுதான் சொல்லுவான். அதெல்லாம் தேவையே கிடையாது, எல்லாத்துக்கும் தெரியும். வாய்ப்பாடு 1. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா அதை அப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சு. 1 - 5வது வாய்ப்பாடு வரைக்கும், 1 இந்த பக்கம் 5வது வாய்ப்பாடு தெரிஞ்சாவே போதும். ஆனால் நமக்கு 10வது வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும் தானே கட்டாயம், அது மட்டும் போதும். எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் நீங்கள் போட்டுருவேன், எவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் இதை நீ புரிஞ்சிக்கிட்டுனா போட்டுருவேன். அது எப்படின்னு போக தெரிஞ்சுக்குவேன் நீங்கள். ரைட். அடுத்து வகுத்தல் இருக்கா? 3 டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து 4வது என்னது, வகுத்தல். கூட்டலோட தலைகள் என்னது, கழித்தல். கழித்தலோட தலைகள் அதே மாதிரி. கூட்டலினுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் எது, பெருக்கல். கூட்டலில் இன்னொரு டைமென்ஷன் பெருக்கல். ஒரு நம்பரை அத்தனை தடவை கூட்டுறது, அதுதான் பெருக்கல். கரெக்டா? மல்டிப்ளிகேஷன். இந்த பெருக்கலோட தலைகீழ் தான் வகுத்தல். புரிஞ்சா? எப்படி கூட்டலோட தலைகீழ் கழித்தலோ, கழித்தலோட தலைகீழ் ரெசிப்ரோக்கல்பாங்க இங்கிலீஷில். நம்ம தானே அப்படி தானே சொல்லுவாங்க. ஆமாம். இதுவோ அது மாதிரி. பெருக்கல்ங்கிறது எதோட இன்னொரு டைமென்ஷன், கூட்டல் மல்டிப்ளிகேஷனுடைய இன்னொரு டைமென்ஷன். அதோட தலைகீழ் ரெசிப்ரோக்கல் தானது, வகுத்தல். இங்கிலீஷில் டிவிஷன். வகுத்தலோட தலைகீழ் தான் இது பெருக்கல். பெருக்கலோட தலைகீழ் வகுத்தல், வகுத்தலோட தலைகீழ் பெருக்கல். அவ்வளோதான். இதை புரிஞ்சு வச்சுக்கோ. அப்புறம் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம். இது அப்படியே சமன்பாடு அப்படின்னு பார்த்துருப்போம். என்னடா சமன்பாடு பார்ப்போம். இப்போ வாங்க, மடங்கு, மல்டிப்ளிகேஷன். மல்டிபிள்னு சொன்னோமா இங்கிலீஷில், அதான் மல்டிப்ளிகேஷன். ஒரு எண்ணெய் அத்தனை தடவை கூட்டுறது தான் அது மடங்கு. அப்போ பெருக்கல்னு சொல்லக்கூடாது தமிழில். இதை என்னன்னு சொல்லணும், மடங்கு வாய்ப்பாடுன்னு சொல்லணும். மடங்கு வாய்ப்பாடு. புரியாமே வச்சுட்டானுங்க. புரியக்கூடாது நீ, அப்போ தான் நீ அடிமையாக இருப்ப எனக்கு. அதுக்காக பண்ண வேலை, ஒரு குரூப் பண்ண வேலை. மடங்கு. பெருக்கல் வாய்ப்பாடுன்னு சொல்லக்கூடாது, மடங்கின் வாய்ப்பாடு. ஒரு எண்ணோட மடங்கின் வாய்ப்பாடுன்னு சொல்லணும். அது வாயில் பாட்டு மாதிரி பாடி மனப்பாடம் பண்ணிச்சு ஒரு குரூப்பு. அது அப்படியே உங்கள்ட்டையும் கற்றுக் கொடுத்துருச்சு. அதனால் அது வாய்ப்பாடுன்னு வச்சுட்டான். அட்டவணைன்னு சொல்லணும் டேபிள்லாம். ஆமாம், மடங்கின் வாய்ப்பு, மடங்கின் அட்டவணை. ஓர் எண்ணின் மடங்கின் அட்டவணை. எது அந்த டேபிளுங்கிறது மடங்கு. ஆக்சுவலாக பெருக்கல்னு சொல்லக்கூடாது, மடங்குன்னு சொல்லணும். ஒரு எண்ணின் மடங்கு. பெருக்கல் தான் மடங்கு, மடங்கு தான் என்னது பெருக்கல். வாங்க, மடங்கு. இது எதோட மடங்கு, 2ஓட மடங்கு. 2 ஒரு தடவை கூட்டினா 2,
1 × 2. 2 2 தடவை கூட்டினா இப்படி வச்சுங்க. 2 × 1 2 × 2 2 2 தடவை கூட்டுற. 2 3 தடவை கூட்டினா 6. 2 4 தடவை கூட்டினா 8. அதை இப்படியும் எழுதலாம். திஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகேவா? 1ஓட மடங்கு என்னது? 1 2. இது 1 ஒரு தடவை கூட்டுற, 1 2 தடவை கூட்டுற, 1 3 தடவை கூட்டினா என்ன வரும்? புரிஞ்சிட்டுனா நிறைய விஷயம் ஈஸி. 1 4 தடவை கூட்டுறேன்னா என்ன அர்த்தம்? 1 × 4 4 வரும். 1 1 × 5னா என்ன அர்த்தம்? 1 5 தடவை கூட்டுறேன்னு அர்த்தம். நீ வேல்யூலாம் சொல்லாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டு வா. அதை வச்சு தான் நீ அங்கே டக்கு டக்குன்னு ஆன்சர் போட முடியும். நீ 1 × 5 5 சொல்லாத, வேண்டாம், அது வேண்டாம். அப்படின்னா என்ன? 1 5 தடவை கூட்டுறேன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். அதான் மடங்கு, ஒரு எண்ணோட மடங்கு. ஒரு எண்ணின் முதல் மடங்கு எது? முதல் மடங்குன்னா என்ன அர்த்தம்? அந்த எண்ணை ஒரு தடவை கூட்டணும். அர்த்தத்தை சொல்லுங்கள். ஒரு எண்ணின் முதல் மடங்குன்னா என்னது? ஒரு எண்ணை ஒரு தடவை கூட்டுற. அப்போ எந்த நம்பரு? ஒரு எண்ணின் முதல் மடங்கு எது? 1. அதே எண்ணு 5 முதல் மடங்குன்னா என்னம்மா? 5 முதல் மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சொல்லு. 5 முதல் மடங்குன்னா என்ன அர்த்தம்? 5 முதல் மடங்கு என்னன்னு கேட்கல நான். என்ன கேட்டேன்? அப்படிதான் உருவாக்கி வச்சுருக்காங்க. மாறுங்க, வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டே அர்த்தம் பதில் சொல்லு. 5 முதல் மடங்கு அப்படின்னா என்னன்னு கேட்கல நாங்களே. 5 முதல் மடங்குனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5 இங்கிலீஷில். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, 5 2வது மடங்குனா என்ன அர்த்தம்? அர்த்தம் கேட்கல, நான் இதை கேட்கல, வேல்யூ கேட்கல, என்ன அர்த்தம்னு கேட்குறேன். 5 2வது மடங்கு. 5ஓட 2 மடங்கு, அதாவது 5 2 தடவை கூட்டினா என்ன வரும்? அப்போ முதல் மடங்குனா என்ன அர்த்தம்? 5 ஒரு தடவை கூட்டினா என்ன வரும்? 5ஓட 1 கூட்டினா என்ன வரும்? அது வேற இது வேற. புரிஞ்சா? 5 முதல் மடங்கு வார்த்தையை புரிஞ்சுக்கோ. முதல் மடங்குனா அந்த எண்ணை ஒரு தடவை கூட்டுற. அப்போ என்ன வரும்? அந்த எண் தான் வரும். அதான் சொல்லுவான், 1ஓட எந்த நம்பரை பெருக்குனாலும் அந்த எண் தான் வரும். அதுதான் இது. புரிஞ்சதா? 5ஓட 1 கூட்டினா வேற நம்பர் வந்துடும். 5 5வது மடங்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 தடவை கூட்டம்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்? அதுக்கு டேபிள் தேவையா நமக்கு? 5 25 5 25 4வது மடங்கு என்ன? 25 வாய்ப்பாடு தேவையா அதுக்கு? 25 4வது மடங்கு என்ன? 21 4வது மடங்கு? 21 வாய்ப்பாடுலாம் எனக்கு தெரியாது சார். 4 20 இருக்கா ஒவ்வொன்றுலையும்? 80? ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று இருக்கா? 4? அப்போ எவ்வளவு? பெருக்கல் வாய்ப்பாடு 21வது வாய்ப்பாடு தேவை நமக்கு. புரிஞ்சா? எப்படிலாம் நம்மளை ஏமாத்திருக்கானுங்க பாருங்க. டேபிள் மனப்படம் பண்ணும். 29வது வாய்ப்பாடு சொல்ல வைக்கிட்டா உங்கள? 101வது வாய்ப்பாடு சொல்ல வைக்கிட்டா? படிச்சிருக்கீங்க 101வது வாய்ப்பாடு? 11 101 11 100னுடைய 101 11வது மடங்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? 101 × 11 1000 கரெக்டா? 11 100 1100 கரெக்டா? 11 100 1100 இன்னொரு 11 சேர்த்திக்கணும். சரியா போச்சு? சரியா தான் சொல்லிட்டீங்க. நான் தப்புலாம் சொல்லியே, செக் பண்ணலாமான்னு சொன்னேன். 101வது வாய்ப்பாடு சொல்லியிருக்கீங்க. கஷ்டமா? அதான் மனப்பாடம்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு.
இதுக்கு பேர் தான் வேதிக் மேக்ஸு, மண்ணாங்கட்டி மேக்ஸு பண்ணுங்க, ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்னது அபாக்கஸ். இங்கே மழுங்கடிச்சிட்டு வேறு ஒன்றை கொண்டு வந்து உன்னை மேக்ஸில் பெரிய ஆளாக காட்டுறன்ட்டு அதில் 5000 10,000 மாதம் ஃபீஸு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. சரியா? ரைட். இது மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா பார்த்தோன்னே ஆன்சர் வரும். அதுக்கு பேர் தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். மேத்தமேட்டிக்ஸின் ஓகேவா? இந்த மாதிரி அப்ரோச் பண்ணு, எங்கள் லைஃப்பில் யூஸ் ஆகுது ப்ராக்டிக்கலாக. சரி, 16வது வாய்ப்பாடு சொல்ல வைக்கிட்டா? எது கஷ்டமான வாய்ப்பாடு ஏதாவது சொல்லுமா? 17. சரி, 17 × 7 சொல்லு பார்ப்போம். அப்போ நான் என்ன பண்ணணும்? 17 7 தடவை கூட்டணும். இதை பிரிக்கணும், சொல்லித்தரேன் வாங்க. இதை பிரிக்கணும். 17க்குள்ள என்ன இருக்குது? 10 இருக்குது, 7 இருக்குது. 10 7 எவ்வளவு? 7 7 எவ்வளவு? அப்போ எவ்வளவு? சரியா? ஃபஸ்ட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், பிரித்து. அப்புறம் மனசை வேகமாக பண்ணிடும். சைக்கிள் எடுத்தோன்னே வேகமாக ஓட்டிட்டோமா? கஷ்டப்பட்டு தானே. இப்போ நீ எங்கேயோ இப்போ கடவுளாம் கண்டுக்கிட்டு ஹீரோன்னு நினச்சிட்டு போனாலும் சைக்கிள் கரெக்டாக வீட்டில் போய் நின்றோம். நடுவில் நாய் பேய் குறுக்க வந்து, சரி பேய் தான் இல்லையா, நாய் பூனை ஏதாவது குறுக்க வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு ஓட்டுறப்ப பிரேக் என்ன பண்ணுவேன்? தேடி பிரேக் பிடிப்பேன். அதுக்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்தோம். பஸ்ஸையே போட்டு ஓட்டிகிட்டு போவேன். இப்போ ஆமாவா? அதேமாதிரி ஒவ்வொன்றையும் ப்ராப்பராக இதான்னு புரிய வச்சுட்டிங்கன்னா உன் மூளைக்கு, கம்ப்யூட்டர்லாம் இருக்குல்ல, உன் மூளைக்கு கால் தூசு கூட வராது. உன் மனித மூளைக்கு ஈக்குவலாக இன்னும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கலை, எழுதி வச்சுக்க. அவன் ஒழுங்காக புரிய வைக்கல, உங்களை மனப்பாடம் பண்ணி நாசம் பண்ணிட்டாடுங்க. அதனால் எந்த விஷயமானா அந்த வார்த்தை அர்த்தத்தை புரிஞ்சு பண்ணி வேலை முடிஞ்சிச்சு. வாங்க இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே போகிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம். அப்போ மடங்குன்னா என்ன அர்த்தம்? பெருக்கல். இங்கிலீஷில் மல்டிப்ளிகேஷன், மல்டிபிள்ஸ். ஒரு நம்பர் அத்தனை தடவை கூட்டுறோம். ஓகேவா? அடுத்தது காரணி, ஃபேக்டர்ஸ். இதுக்கு அப்படியே உல்ட்டா. மடங்குனா அந்த நம்பரை அத்தனை தடவை கூட்டிகிட்டே போகிறது. சரியா? காரணி, அதுக்குள்ளே ஒரு நம்பர் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதா காரணி. ஃபேக்டர்ஸ் ஓர் எண்ணின் காரணி அல்லது காரணிகள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர். தாய்மொழியில் அந்த ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சிட்டுனா இங்கிலீஷு வேறு மொழி பூந்தி கீந்தி எதுவாக இருந்தாலும் சும்மா தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். கான்செப்டை தாய்மொழியில் புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். ஃபேக்டர்ஸ்னால் காரணி, ஓர் எண்ணோட காரணி. ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர். சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்மளுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஆமாவா? ஆமாம். இப்போது 10 10ஓட காரணிகள் அப்படின்னாக்கா, இந்த 10க்குள்ள ஒரு நம்பர் எத்தனை நம்பர், ஒரு நம்பர் எத்தனை தடவை இருக்குது இதுக்குள்ளே, புரிஞ்சுதா? அதான் சொன்னல, மடங்கோட ரிவர்ஸு. 10க்குள்ளே ஒரு நம்பர் எத்தனை தடவை இருக்குது, மீதி இல்லாமல் இருக்கணும். கேட்பான், இப்படி சொல்லியிருப்பான், ஒரு எண்ணின் காரணி என்பது அந்த எண்ணை மீதி இல்லாமல் வகுக்கக்கூடிய எண் அப்படின்னு மொட்டையாக புரிய வச்சுருப்பான், மனப்பாடம் பண்ணியிருப்பான். அப்படி கிடையாது. அந்த எண்ணுக்குள்ளே ஒரு நம்பர் எத்தனை தடவை இருக்குது முழுசாக இருக்கணும், பிசுரெல்லாம் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், எல்லா எண்ணோட காரணி ஒரு நம்பர் இருக்கும். எந்த நம்பர்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லா எண்ணுக்கும் அது காரணி, கரெக்டா? 99 எத்தனை ஒன்று இருக்குது அதுக்குள்ளே? அப்பா சூப்பர். 101 2ல் 2 1 இருக்குது. அப்போ எல்லா எண்ணுக்கான காரணி அது 1. அவரை விட்டுருங்க. ஓகேவா? அது இல்லாமல் வேறு ஏதாவது காரணி இருக்கா பார்க்கணும். எல்லா எண்ணுக்கான காரணி 1, அது இருக்கட்டும். ஓகே. அதேமாரி ஒரு எண்ணோட காரணி அந்த எண் கட்டாயம் இருக்கும். 2
2ல் எத்தனை 2 இருக்குது? ஒரு 2 இருக்குது. 5ல் எத்தனை 5 இருக்குது? அப்போ ஒரு எண்ணோட காரணி கட்டாயம் 1, அது இல்லாமல் அந்த எண்ணாக இருக்கும். ஓகேவா? பெரிய காரணி எதுவாக இருக்கும்? ஒரு எண்ணோட பெரிய காரணி அது நம்பர் தான், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ 5 இருக்குது, 1 5ஓட காரணி, 5 5ஓட காரணி, இது 2ல் எது பெருசு? அந்த எண். இதுதான் எல்லாமே ரூல். அப்போ எந்த எண்ணாக இருந்தாலும் அதோட சின்ன காரணி 1, பெரிய காரணி எது? அந்த எண் தான். புரியுதா? ரைட். சரி, வேறு ஏதாவது எண் இதுக்குள்ளே முழுசாக இருக்கான்னு பார்க்கணும். என்னது? 2. எத்தனை 2 அதில் முழுசாக இருக்குது? அப்போ இது இதோட காரணி. வேறு என்ன நம்பர் இருக்குது? 5. அதோட பாதி கட்டாயம், அதுக்கு வேறு காரணி இருந்தால் அதில் பாதி நம்பர் இருக்கணும். அந்த பாதி நம்பர் முழுசாக இருக்கணும். 2.5 வரக்கூடாது, 5 2.5 வரக்கூடாது, முழு எண்ணாக இருக்கணும். 2.5 வந்து அதோட காரணி கிடையாது. சரியா? ரைட். இதில் என்ன இருக்குது? 5. இதெல்லாம் இதோட காரணிகள். எந்த எண்ணோட காரணியாக இருந்தாலும் அந்த எண்ணு 1 கட்டாயம் அதோட காரணி, அது போக வேறு நம்பர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்லாமலும் இருக்கும். இப்போ 3 பாருங்கள். 3க்கான பெரிய காரணி எது? சின்ன காரணி என்னது? வேறு ஏதாவது காரணி இருக்கா? காரணம் என்ன அர்த்தம்? மீதி இல்லாமல் அதுக்குள்ளே அடங்கணும். சார் 1.5 சார், அது முழு எண் கிடையாது. 1 2 அதான் முழு எண்கள். அப்போ வேறு எதுவும் இல்லை. 2 1 அது எண், வேறு எதுவும் கிடையாது. வேறு எந்த எண்ணும் அதில் மீதி இல்லாமல் அடங்காது அப்படின்னு சொல்லிக்கோங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 4 அதோட காரணி. கரெக்டாக சொல்லிட்டு வாங்க. 4 அதோட காரணி, அது போக என்னது? 1. எல்லா எண்ணுக்கும் அந்த எண்ணம் வந்துடும். வேறு எதுக்கா? இல்லையா? 2 முழுசாக 2 தடவை இதில் அடங்கும். அப்போ 4ஓட காரணி 1 2 4. அடுத்தது 5 போட்டோம்ல, அடுத்து 6. 1 6 கட்டாயம். அப்புறம் கவனிங்க, இந்த நம்பரில் பாதி ஆக்கணும். பாதி ஆக்கினா 3 முழு எண்ணா வந்துருச்சு. அப்போ 3 கட்டாயம் வரும். வேறு ஏதாவது இருக்கா? 3 எத்தனை தடவை கூட்டினா 6 வரும்? 2 தடவை. அவ்வளோதான். இதெல்லாம் இதோட காரணிகள். கேட்பாங்க, காரணிப்படுத்துக அல்லது 6ஓட காரணிகள் எது எது கேட்கலாம். அதை கேட்டால் நிறைய பேர் ஆன்சர் போட மாட்டான். ஏன்னா நமக்கு கணக்கு அப்படி தான் சொல்லித்தரானுங்க. சரியா? ரைட். இப்போ என்ன பார்த்தோம்? இது சார். அதேமாதிரி மடங்கு பார்த்தோமா? ஒரு எண்ணின் சிறிய மடங்கு எதுவாக இருக்கும்? 1. எப்படி 1? மடங்கு நம்ம போயிட்டோம், அந்த எண்ணை அத்தனை தடவை கூட்டுறது. ஒரு எண்ணின் முதல் மடங்கு எது? அந்த எண் தான். அப்போ ஒரு எண்ணோட சிறிய மடங்கு எது? அந்த எண்ணு தான். அப்புறம் மடங்கு அது போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட். கோடி 10 சொல்லலாமா? கோடி 10 எவ்வளவு? 10 கோடி. சிம்பிளாக யோசிங்க, மேக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணிட்டான். கோடி 10 100 crores போட்டு இன்ட்டு 10 போட்டு அந்த சேவர் அங்கே ஆட் பண்ணி அப்படி மாறுங்க. குழந்த மாதிரி இருக்கணும். புரியுதாம்மா உங்களுக்கு? அவருக்கு புரியுதா? பேர் என்ன சொன்னீங்க? விக்னேஷ். என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஜுவாலஜி. மேக்ஸ் போட்டிருப்பீங்களே +1 +2லாம். இல்லையா? ஒன்றுமே கிடையாது. மேக்ஸ் வராதா? அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேக்ஸ் வரும். இவ்வளோ தான் மேக்ஸ். துபாகூர் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் நாளைக்கு வந்து 4ஓட 5வது மடங்கு என்னமான்னு கேட்டாக்கா, அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா 20ன்னு சொல்லக்கூடாது. சரியா? கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும். 4 கூட 5 கூட்டினா என்ன வரும்? 4ஓட 5வது மடங்கு. 4வது 5வது மடங்குன்னா என்ன அர்த்தம்? பெருக்கல். 4 5வது மடங்கு. 4 5 தடவை கூட்டுறோம். அதை ஞாபகம் வரணும். வந்துச்சுன்னா டக்குன்னு ஆன்சர். ரைட். அடுத்து எவ்வளோதாங்க. அடுத்து இதை வச்சு இன்னொன்று பண்ணிடலாமா?
வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். புரியெல்லாம் போய் போட்டு பார்த்துடணும். கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த டேம் யூஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. பகு எண் பகா எண். இங்கிலீஷில் பகா எண்ணா ப்ரைம் நம்பர். தப்பு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைம்னா முதன்மை அப்படின்னு அர்த்தம் தமிழில். பகு எண் காம்போசிட். நடுவில் வர எண்ணுன்னு அர்த்தம். இது முதன்மை எண் அப்படின்னா அந்த நம்பரில் ஃபஸ்ட்டு மல்டிபிள் அதுதான் அர்த்தம். முதல் மடங்கு அதுதான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி வேறு எந்த அடங்கக்கூடிய எண் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க கான்செப்டை. இது புரிஞ்சால் நிறைய வேலை முடிஞ்சு போச்சு. ஒன்று பகை எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. நெய்தர் ப்ரைம் நம்பர் நார் காம்போசிட். ஏன்னா அது எல்லாத்துலேயும் அடங்குதா, அதை விட்டுருங்க. ஒன்று பகை எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. அது போக மற்ற எண்ணெய் தான் பகை எண்ணா. இயல் எண்களில் ஒன்று தவிர மற்ற எண்களை பகை எண்ணா பகா எண்ணான்னு பிரிப்பாங்க. பகா எண் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி அதுக்கு காரணி எதுவும் இருக்காது. ஒன்று எல்லாத்துக்கும் காரணி, அதை விட்டுருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு காரணி. அதுக்கு இப்போ மூணுக்குள்ளே அடங்கக்கூடிய வேறு எண் ஏதாவது இருக்கா? இல்லை. 3 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 3ஓட முதல் மடங்கு எது? 3 தான். ஓகேவா? 3வது 2வது மடங்கு 6. அப்போ 6க்கு என்ன இருக்குது? காரணி இருக்குது. அதை விட்டுருங்க. அடுத்து 2. 2ஓட முதல் மடங்கு எது? 2 தான். அப்போ இதெல்லாம் வந்துட்டு ப்ரைம் நம்பர். அந்த எண்ணோட முதல் மடங்கு அவங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங்னா என்னது? முதன்மை, ஃபஸ்ட்டு எண்ணு. இங்கிலீஷில் முதன்மைக்கு இன்னொரு பேர் என்னது? ப்ரைம். ஆனால் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓர் எண் ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுப்பட்டால் அதுக்கு பேர் பகா எண். மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். எழுதுனா மார்க் வாங்கினா வந்துட்டோம். ப்ரைம் நம்பர் இஸ் a number which is only divisible by itself and 1, then it is ப்ரைம் நம்பர். அப்படி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துட்டோம். கரெக்டா? அது கிடையாது. இதுதான் அர்த்தம். அது ஸ்டார்டிங் அந்த எண்ணுக்கான மடங்கு, ஃபஸ்ட்டு மடங்கு அதுதான். அதனால தான் அதுக்கு பேர் ப்ரைம் நம்பர். இதை வேறு ஏதாவது டிவைட் பண்ணுவான்னு போய் தேட தேவையில்லை. அதனால் அங்கேயே நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அதுக்கு தான் அதை பிரித்து வச்சுருக்காங்க. புரியுதா என்னென்னு? அதுக்கு பேர் தான் ப்ரைம். அதை வேறு ஏதாவது சின்ன நம்பர் அதுக்குள்ளே அடங்கும் மீதி இல்லாமல் அதோட சின்ன நம்பராக அடங்குச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது? காம்போசிட் நம்பர், பகு எண். வேறு ஒரு சின்ன நம்பர் அதுக்குள்ளே மீதி இல்லாமல் அடங்கும். அதை என்ன பண்ணலாம்? வகுத்து சின்னது பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு காட்டுறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். 10 அதுக்குள்ளே அடங்கக்கூடியது 2 அடங்கும், 5 அடங்கும். இதை நம்ம வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? 10 = 2 × 5ன்னு எழுதிக்கலாம் பிரித்து. இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இதை என்ன பண்ண முடியாது? பிரித்து எழுத முடியாது. அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இதையும் பிரித்து எழுத முடியாது, விட்டுற வேண்டியதுதான். 4 பண்ண முடியுமா? 2 இருக்குது. அதோட 2 எத்தனை 2 இருக்குது? 2 × 2ன்னு எழுதலாம், மாற்றி எழுதலாம். அப்போ இது என்ன நம்பரு? பகு எண் அல்லது வகை எண். அதோட ஒரு சின்ன நம்பர் மீதி இல்லாமல் அதில் அடங்கும் அல்லது வகுப்படும். வகுத்தல்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே அந்த எண் எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்தா அதுதான் வகுத்தல். வகுத்தல்னா புரியுதா? 4க்குள்ளே 2 எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு பார்த்தா என்னது? அதுதான் வகுத்தல். எத்தனை 2 இருக்குது? 2 இருக்குது. அதோட தலைகள் மல்டிப்ளிகேஷன். அதான் 2 × 2 4. 6. 6க்குள்ளே வேறு நம்பர் அடங்குமா? அடங்கும். 2 அடங்கும். எத்தனை 2 இருக்குது? 3 2 2 × 2 அப்படியா? 2 + ஆமாம். உடனே நான் எழுதணுன்னா ஆமாம் சொல்லக்கூடாது. 2
எப்படி எழுதலாம்? 2 × 3. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். கிளியராக புரிஞ்சுக்கோ. பேசிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கியோ அங்கே பிரச்சனையே வராது. அடுத்து வேறு என்ன அர்த்தம் இருக்குது? 3 அடங்குமா? எத்தனை 3? 2 3. 3 × 3. ஆமாவா? இதை எப்படி எழுதலாம்? 3 × 2. இது இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம், எல்லாம் ஒன்று தான். அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த பெருக்கல்லாம் இருக்குல்ல, பெருக்கல் கூட்டல் மட்டும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போட்டாலும் வேல்யூ ஒரே மாதிரி தான் வரும். அடிட்டிவ் சக்ஸஸிவ் ஏதோ வரும், அது பேர் தெரியல, மறந்து போச்சு. நீ புரிஞ்சுக்காத, அந்த வார்த்தையெல்லாம் அவன்கிட்ட கேட்க மாட்டான். மல்டிப்ளிகேஷனை 2 × 3 போட்டாலும் ஒரே இது தான், 3 × 2 போட்டாலும் ஒன்று தான். அதேமாதிரி கூட்டலில் 2 + 3 போட்டாலும் ஒன்று தான், 3 + 1 தான் வரும். அதே இவங்களோட தலைகள் இருக்காங்களே, அவங்கள அப்படி பண்ணினா தப்பாயிரும். ஓகேவா? இப்போது 4 ÷ 2 போட்டால் அர்த்தம் வேறு, 2 ÷ 4 போட்டால் அர்த்தம் வேறு. கரெக்டா? அதே மாதிரி தான் மைனஸும். 4 - 2 அப்படின்னா அர்த்தம் வேறு. ஓகேவா? 2 - 4ன்னு அர்த்தம் வேறு. இவங்க 2 பேர்த்தோட தலைகள் இருக்குல்ல, கூட்டல் பெருக்கலினுடைய தலைகள், அவங்கள இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணால் தப்பாயிரும். அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். இன்றைக்கி போதும், அவ்வளோதான் மேக்ஸ். என்னென்ன பார்த்தோம்? பகு எண்ணா என்ன? சரி, முதல்ல என்னென்னா என்ன? இயலெண்கள். என்னென்னு பார்த்தோம்? இயலெண்கள். அப்புறம் முழு எண்கள், அப்புறம்தான் முழுக்கள், மைனஸ் ஆட் ஆகும். அப்புறம்தான் அதில் ஒற்றைப்படை, இயலெண்களில் ஒற்றைப்படை எண், முழு எண்களில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா. அப்புறம் மடங்கு, ஒரு எண்ணோட மடங்குனா என்னென்னு பார்த்தோம். மடங்கு தான் என்னது? மல்டிப்ளிகேஷன், பெருக்கலுங்கிறது தான் மடங்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அப்புறம் கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, பெருக்கல்னா என்ன, வகுத்தல்னா என்ன, இதெல்லாம் சரியாக புரியல, அதான் பிரச்சனை. கூட்டலினுடைய இன்னொரு டைமென்ஷன் என்ன? பெருக்கல். கூட்டலோட தலைகள் கழித்தல், கழித்தலோட தலைகள் பெருக்கல். எதோட டைமென்ஷன்? கூட்டல் தான் பெருக்கல், பெருக்கல் தான் கூட்டல். பெருக்கலோட தலைகள் எது? வகுத்தல். அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் காரணி, ஒரு எண்ணோட காரணின்னா என்ன? சரியா? அதில் அந்த காரணி வச்சு அந்த எண், அதுக்கு எத்தனை காரணி இருக்குதுன்னு வச்சு தானே பண்ணுறோம் பகு எண்ணா பகா எண்ணான்னு சொல்கிறோம். அதுக்கு எதுவுமே காரணி இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு காரணின்னா என்னது? அது பகா எண், ப்ரைம் நம்பர். வேறு காரணிலாம் இருக்குது அப்படின்னா அர்த்தம் அதில் அடங்கணும், மீதி இல்லாமல். அதுக்கு பேர் என்னது? பகு எண். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பாடு ஈப்பாடு எதுவும் தேவையில்லை, பார்த்தோன்னே தெரியும் உனக்கு டக்குன்னு. சொன்னேன்ல, கொஸ்டினை படித்து புரிஞ்சோடனே கான்செப்ட் புரிஞ்சுன்னா இதாயே அந்த நம்பருக்கு வரும். இது புரியாதனால தான் பிரச்சனை. சரியா? ரைட். அது மாதிரி புரிஞ்சு வாங்க, பேசி. நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க அப்படி தான் ஐபிபிஎஸ் இதெல்லாம் போவானுங்க, டிஎன்பிசிக்கு வருவான், அங்கே போவான், அங்கே பேப்பர்லாம் கொடுத்துருவானுங்க உங்களுக்கு, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். நம்ம ஸ்டூடெண்ட் இப்படி பார்ப்பான், பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருப்பான். அவன் சொல்கிறான், பெங்களூரில் போய் எழுதிட்டு வந்து, சார் நான் டிக் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கேன், அவன் எடுத்து பேப்பரை கடன்னு அவன் எழுதிக்கிட்டு இருப்பான், ஃபார்முலா போட்டு அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பான். இந்த பேசிக்கெலாம் புரிஞ்சதுனால நீ என்ன பண்ணுவ? 4 நம்பர் தானே இருக்குது, மல்டிப்ளை, இது டிவிஷன், இது வந்தாக்க இதாண்டா வரும்னு போடுவோம். ஆனால் மல்டிப்ளிகல் டிவிஷனை அங்கே ஓப்பனாக கேட்க மாட்டான் உனக்கு. அங்கே ஒரு வட்டி, தனி வட்டி, அதெல்லாம் என்னது? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் அது. அது ஒன்றுமே இல்லை. கூட்டு வட்டி, பர்சன்டேஜு, ஆவரேஜு, எல்லாமே என்னது? கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அவ்வளோதான். அது அப்ளைடில் கேட்பான். அப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்கான், இந்த நம்பருக்கு தயா வரும். அதுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் ஈஸியாக இருக்குங்க, இருக்கிற மாதிரி இருக்கும். ரிவிஷன் பண்ணலன்னா போயிடும், பார்த்துக்கோங்க. மைண்டில் நிற்காது, போய் ஒர்க் அவுட் பண்ணணும். திங்கக்கிழமை வாங்க, மெட்டீரியல் தர சொல்கிறேன், வீடியோ பாருங்கள், ஒழுங்காக பார்க்கணும், ரெகுலராக பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க, அதில் 4 பேர்த்துக்கு ரீச் ஆகும், நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். கமெண்ட் போடுங்க, டவுட் இருக்கிறத கேளுங்க, லைக் கொடுங்க.
நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். நீ எனக்கு செய்கிறது அது ஒன்று தான். சரியா? ரைட், பார்க்கலாம். அப்புறம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா டவுட் இருக்குன்னு அர்த்தம், வந்து கேளுங்க.